நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸின் ஏணி என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு அவைகளிலுமே இன்று மிக முக்கியமான விவகாரங்கள் அமளியை ஏற்படுத்தி இருக்கிறது, பேசும் பொருளாகி இருக்கிறது. மேகதாது விவகாரம் அல்ல, மாறாக கர்நாடக வனப்பகுதிக்குள் சென்ற 4 தமிழர்களில் 3 தமிழர்கள் கர்நாடக மாநில வனத்துறையால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். மேய்ச்சலுக்காக சென்ற மாடுகளை தேடி சென்றவர்கள் நள்ளிரவாகியும் காட்டுக்குள் தங்கியிருந்த நிலையில் அவர்கள் மீது வனத்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்த கோரி தமிழ்நாடு அரசு முன்னகர்த்த வேண்டும் இந்த விவகாரத்தை என்று இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கர்நாடக சட்டப்பேரவையிலும் இந்த விவகாரங்கள் எதிரெதிரே பல குரல்களை எழுப்பியிருக்கிறது. ஒரு சிலர் இந்த விவகாரத்தை ஆதரித்தாலும் கூட கர்நாடக சட்டப்பேரவையில் சில தரப்பும் எதிர்க்கவும் செய்கிறது. இது தேவையற்ற செயல், 3 பேரை சுற்றிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த விவகாரம் இல்லை, கைது செய்திருக்கலாம் என்ற பேச்சுக்களும் இருக்கிறது. இதை ஒட்டிய தலைப்பை தான் ஜெயா பிளஸும் இன்று விவாதத்திற்கு வடிவமைத்திருக்கிறது. கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரின் கருத்து ஏற்புடையதா, தமிழக அரசின் நடவடிக்கை என்ன என்பது குறித்து தான் 4 விருந்தினர்களோடு நாம் விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு சித்தார்த் பிரபாகர், அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் மற்றும் காவல் உதவி ஆணையர் ஓய்வு பெற்ற திரு ராஜாராம். உங்கள் மூவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு இணைய வழியில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார். நான் உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சித்தார்த், உங்ககிட்ட இருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கடந்த காலங்களில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயை குறைத்து மதிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது தேர்தலுக்கு முன்பு நமக்கு தெரியும் டி.கே. என்ன பேசினார் என்பதெல்லாம். இப்போதும் கூட இந்த விவகாரத்தில் இன்று டி.கே. சிவக்குமார் செய்தியாளர்களுக்கு பதிலளித்த போது இந்த விவகாரங்களில் தமிழ்நாடு தலையிடக்கூடாது, இது எங்களுடைய மாநிலம் சார்ந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் உங்கள் மாநிலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பதிலளிக்கிறார். முதலமைச்சர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்று அதே டி.கே. சிவக்குமாரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. இது எல்லாம் வழக்கமான ஒன்றுதான், அவர் எதிர்ப்பு தெரிவித்தால் தெரிவித்துவிட்டு கடந்து செல்கிறார் என்று டி.கே. சிவக்குமார் வேறு ஒரு தோணியிலே பேசுகிறார். இந்த விவகாரத்தை தமிழ்நாடு அரசு இன்னும் தீவிரமாக அணுக வேண்டுமா, எப்படி பார்க்கலாம்? முதற்கட்ட பார்வை இல்ல, தமிழ்நாடு அரசு இதை தீவிரமா எதிர்கொள்ள வேண்டும்னா அதை எந்த பார்வையில நம்ம பார்க்குறோங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. இப்போ தமிழர்களை சுட்டு கொண்டிருக்காங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை கொண்டு போறோம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது 2026 சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபெயில் ஆகியிருக்கு. காவேரி பிரச்சனை ரொம்ப பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. கர்நாடகா எங்களால தண்ணி விட முடியல, தமிழ்நாட்டில் கர்நாடகா எங்களுக்கு தண்ணி விடலைங்கிறதுனால ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதனால பெங்களூர்ல தமிழர்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கு. நிறைய பிரச்சனைகள்லாம் ஒரு கன்னட தமிழ் மொழி சார்ந்து ஒரு பிரச்சனைகள்லாம் மக்களிடையே நடந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தமிழ்நாடுல இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்கணும். இப்போ சில தலைவர்கள், எடப்பாடி அவர்கள்லாம் சிபிஐ விசாரணை நடக்கணுங்கிற மாதிரியான கேள்வியை வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் டி.கே. சிவகுமார் அவர்கள் நீங்க உங்க வேலையை பார்த்துக்காங்க, நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோங்கிற மாதிரி ஒரு தோனியில பேசுறாங்க. இது பிரச்சனையை தமிழ் கன்னடம் அந்த பிரச்சனையை அதிக ஆக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். மக்கள் கொஞ்சம் பொறுமையோட இருக்கணுங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். இதுல என்ன விஷயம்னா, தமிழ்நாடு அரசு தமிழர்கள் சுட்டுக் கொண்டிருக்காங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது சாதாரண இந்தியர்கள், சாதாரண மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங். இப்போ நம்ம என்கவுண்டர் கில்லிங்னு நம்ம பேசுறோம்ல, அந்த மாதிரி நடந்த விஷயம். அவங்க மான்வேட்டில் இருந்தா கூட இவங்க காலுக்கு கீழே சுட்டிருக்கலாம், இல்லை வேற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். இது வெறும் கர்நாடகாவில் நடக்குதாங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேணாம். 2015 சேஷாச்சலம்ல நடந்த ஆந்திர பிரதேசில் தமிழர்களை சுட்டு கொண்டாங்க, அதுவும் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு மனிதாபமான விதத்தில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொறுப்புணர்வு தேவை. இதை தமிழ்னு அந்த தமிழ் கன்னடம் அந்த மொழி விதத்தில் கொண்டு போனாங்கன்னா இது பிரச்சனை இன்னும் அதிகரிக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இல்ல சித்தார்த், இப்போ 3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், 4வது சேர்ந்தவங்க தான். இல்ல 100 வருஷம் அந்த தமிழ்நாட்டில இருந்து கர்நாடக எல்லை பகுதிக்கு மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது புலம்பெயர்ந்து சென்றவர்கள், ஆனாலும் அவர்களும் தமிழ் வம்சாவளியினர், தமிழர்கள் தான். அதனாலதான் தமிழர்கள் சொல்றாங்க. இப்போ தமிழர்கள் கர்நாடகா அது விஷயம் அல்ல.
இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய அணுகுமுறை இன்னும் தீவிரமா இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததற்கான நோக்கமே கர்நாடக அரசு அவர்கள் செய்ததை நியாயப்படுத்த தொடங்குகிறார்கள். வனத்துறையினரை காப்பாற்றி விடுவார்கள். இந்த விவகாரத்தில் உண்மைத்தன்மை தெரிய வேண்டும் கேட்கிறாங்க. அவங்க நியாயப்படுத்துறது தான் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இதே கர்நாடக அசெம்பிளில நான் செய்தித்தாளை எடுத்து பார்த்தேன். நான் பிஜேபியில் இருக்கிற அப்போசிஷன்ல இருக்கிற லீடர்ஸ் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. நான் இப்போ வைக்கிற வாதத்தை அவங்க வச்சிருக்காங்க. ஏன் நீங்க சுடணும், அவங்க வந்து ஃபார்மர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து காலுக்கு கீழே சுட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து மான்வேட்டையில் இருந்திருக்காங்கன்னா நீங்க காலுக்கு கீழே சுட்டுக்கலாமே, இல்லை ப்ராப்பரா விசாரணை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம இதை தமிழ் கன்னடம்னு கொண்டு போனா கன்னடால ப்ரோ கன்னடா பேசுற வத்தல் நாகராஜ் அவர்களே இந்த சுட்டு கொல்லப்பட்டவங்களுடைய சார்ந்துதான் அவர் பேசியிருக்காரு, அவர் குரலை எழுப்பியிருக்காரு. ஸோ மறுபடியும் நான் வந்து நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது தமிழ் கன்னடங்கிற மாதிரி நம்ம கொண்டு போனா ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபெயில் ஆன வருஷத்துல, காவிரி நீர் இல்லாத ஒரு வருஷத்துல இந்த பிரச்சனை அதிகரிக்கும். இதை வந்து தமிழர்கள் வந்து பெங்களூர்ல மைசூர்ல இருக்கிற தமிழர்கள் மேல இது மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் பாக்குறேன். சோ நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இதை அணுகணுங்கிற மாதிரி பாக்குறேன். சரி, ஓகே. நந்தகுமார், இப்ப இந்த விவகாரத்துல தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கை போதுமானதா இருக்கா? ஏன்னா எதிர்க்கட்சிகள் பல விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாடு இந்த விவகாரத்தை இன்னும் தீவிரமாக அணுகப்பட வேண்டும். கர்நாடகாவுடைய வனத்துறை அதிகாரிகளை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கை நடக்குது. ஆனா நாம தான் 3 தமிழர்களை இழந்திருக்கோம். எனவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை தீவிரமா இருக்கணும்னு கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய கோரிக்கை நியாயம் தானே? அந்த நியாயத்தை ஏற்று தமிழ்நாடு அரசு செயல்படுதா? எப்படி புரிஞ்சுக்கலாம் நந்தகுமார்? இல்ல, இதுல வந்து நம்ம லீகல் ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம இப்ப இதை மூவ் பண்ணணும். பிகாஸ் இந்த இன்சிடென்ட் நடந்த இடம் வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடு, கர்நாடகாவினுடைய ஜுரிடிக்ஷன்ல இது வந்து நடக்குது. அப்ப இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய அதே கோபம், அதே உணர்வு தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கும், விஜய் அவர்களுக்கும் இருக்கும். ஆனா இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க வந்து அதனுடைய விமர்சனங்கள், அவங்களுடைய ஆதங்கத்தையும் வைக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கையும் முன் வைக்கிறாங்க. அதுவும் அவர்களுடைய தார்மீகமான உரிமை, உணர்வு. இத வந்து இப்ப சித்தார்த்த சொன்ன மாதிரி இது உணர்வு சார்ந்த விஷயமா மட்டும் எடுத்துட்டு போகாம சட்ட ரீதியில் அணுகுனா தான் நமக்கு வந்து இதுக்கு உண்டான பலன் கிடைக்கும், விடை கிடைக்கும். அப்போ இதுல வந்து இன்னைக்கு சட்டத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 வாய்ப்பு தான். ஒன்னு சுப்ரீம் கோர்ட்ல வந்து அணுகிறது, 2வது வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு மாநிலமா நம்ம போய் அவங்க மேல இன்னைக்கு வழக்கு போட முடியுமானா அது வந்து முடியாது. ஏன்னா நார்மலாவே வந்து உங்களுக்கு ரிட்டுக்கும் ஷூட்டுக்கும் உண்டான வித்தியாசம் நமக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல ஒரு அரசாங்கம் போய் இன்னைக்கு சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு சொல்றோம்னா கூட கர்நாடகா மாநிலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல், ஒத்திசைவு இல்லாம அந்த சிபிஐ வந்து அந்த வழக்கை வந்து எடுக்க முடியாது. எப்படி தமிழக அரசாங்கத்தினுடைய ஒத்திசைவு இல்லாம தமிழகத்தை சார்ந்த எந்த ஒரு வழக்குக்கும் சிபிஐ சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இல்லாம வர முடியாதோ, ஹைகோர்ட் உத்தரவு இல்லாம வர முடியாதோ, அதே மாதிரி நிலைமை தான் கர்நாடகாக்கும். இன்னைக்கு நம்ம ஹைகோர்ட்டுக்கு போலாமான்னா ஹைகோர்ட்டுக்கு போக முடியாது. பிகாஸ் ஹைகோர்ட்டினுடைய ஜுரிடிக்ஷன் ஒன்லி வித்தின் த ஸ்டேட் டெரிட்டரி தான். அப்ப தமிழகத்தினுடைய ஹைகோர்ட் தமிழகத்தோட முடிஞ்சது. சுப்ரீம் கோர்ட்னு போகும்போது உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுதுன்னா 2 மாநிலங்களுக்கும் உண்டான ரைட்ஸ், உரிமைகளை பத்தி நீங்க வந்து ஷூட் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போடலாம். இது வந்து நமக்கு இன்னைக்கு தமிழக அரசாங்கமே போய் போடுறதை விட இன்னைக்கு வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ல வந்து ரொம்ப அதீதமா வந்து பலனளிக்க கூடியது என்னன்னா, இந்த விக்டிம்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, தே ஹேவ் த லோக்கஸ் ஸ்டாண்டிங் தேன் த ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவங்களுக்கு வந்து அந்த ரைட் ஃபார் லைஃப் அண்ட் ஃப்ரீ ட்ரையல்ங்கிறது வந்து விக்டிம்ஸ்னுடைய ஃபேமிலிக்கு இருக்கு. அப்ப இந்த விக்டிம்ஸ்னுடைய ஃபேமிலியை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ண வச்சு அதற்கு தமிழக அரசாங்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கப்பும் சப்போர்ட்டும், அது எக்கனாமிக்கல் பேக்கப்பா இருந்தாலும் சரி, லீகல் பேக்கப்பா இருந்தாலும், சப்போர்ட்டா இருந்தாலும் அத்தனை விஷயங்களை வந்து தமிழக அரசாங்கம் அந்த விக்டிம்னுடைய ஃபேமிலிக்கு செய்யலாம். அப்படி நம்ம லீகலா போகும்போது 2 ஆப்ஷன். ஒன்னு இது நான் சொன்ன மாதிரி கோர்ட் மூலியமா என்னங்கிறது, அடுத்தது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஏன்னா இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுவோமோட்டோவா இந்த கேஸை கூட எடுக்கலாம். அவங்க வந்து இன்னைக்கு 2 சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் அவங்கனால ஒரு விஷயத்துல ஒரு மனித உரிமை மீறல்ல வந்து தலையிட முடியாது. அந்த 2 விஷயங்கள் என்னன்னா, ஒன்னு அந்த மனித உரிமை மீறல்ல ஏற்கனவே மாநிலத்தினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஒன்னா வந்து கர்நாடகாவினுடைய ஸ்டேட் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ இல்ல அவங்க வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா போக முடியாது. ஏற்கனவே இந்த கிரிமினல் கேஸ் வந்து இன்னைக்கு கோர்ட்ல பெண்டிங் இருந்துச்சுனாலும் போக முடியாது. ஆனா இந்த 2மே இப்ப இல்ல.
இன்னைக்கு கர்நாடக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்னு வந்து இந்த ஹானூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் வந்து அவங்க கேஸை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது டி.கே. சிவகுமார் அவர்களே சொல்லியிருக்காங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரியும் ஒரு கோர்ட்ல நடக்கக்கூடிய ட்ரையலும் கிரிமினல் கேசஸும் ஒண்ணு இல்ல. இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரிங்கிறது ஒன்லி ஃபேக்ட் ஃபைண்டிங் ப்ராசஸ். எதனால எந்த காரணத்தினால இவங்க வந்து இறந்தாங்கிற ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மெத்தடாலஜி அண்ட் ப்ராசஸ் தானே ஒழிய இட்ஸ் நாட் அ கிரிமினல் ப்ரொசீடிங். இல்ல நந்தகுமார், பாதிக்கப்பட்ட மக்கள் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதோ இந்த விவகாரத்துல தேசிய ஆணையங்கள் தலையிடுவதோ அப்படின்றதுலாம் அடுத்தடுத்த கட்ட விவகாரங்கள். நாம ஒரு அரசா என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கர்நாடக முதலமைச்சர் இந்த விவகாரத்தை ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு, விளக்கம் கொடுக்கிறாரு. தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தை எப்படி அணுகுது? அணுகுமுறையை மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு நாம அழுத்தம் கொடுக்கணும். முதற்கட்டமா அந்த அழுத்தம் கொடுக்கிற நடவடிக்கையாவது தொடங்கன்னு தானே கேட்கிறாங்க. ஏன் நம்ம அதை எடுக்க மாட்டேங்கிறோம்? இல்ல, நான் அதனாலதான் சொன்னேன், உங்க லீகலா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் டெரிட்டரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க சிபிஐ உள்ள நுழைங்கன்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்டா நம்ம போய் வந்து எம்பசைஸோ இல்ல வந்து என்போர்ஸ்மெண்டோ பண்ண முடியாது. ஒரு ரெக்வெஸ்டா தான் வைக்கலாமே ஒழிய அதுல எந்த விதமான லீகல் என்போர்ஸ்மெண்டோ லீகல் பைண்டிங்கோ எதுவுமே இருக்காது. நம்ம இன்னைக்கு சட்டசபையில எல்லா எதிர்கட்சிகளும் பேசுற மாதிரி ஆளுங்கட்சியும் ஆமா இதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேக்குறாங்க, நாங்களும் கேக்குறோம். ஆனா அது உங்களை எங்கேயாவது நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துமானா சேர்த்தாது. சரி, அப்ப நமக்கு இருக்கக்கூடிய பிரதான வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு. ஒன்னு, விக்டிம் ஃபேமிலிஸை வச்சு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவர்களுக்கு உண்டான அத்தனை எக்கனாமிக்கல் அண்ட் லீகல் பேக்கப், லாஜிஸ்டிக்ஸ் பேக்கப் பூரா கொடுக்கலாம். ஒன்னு. ரெண்டாவது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்து அவங்களை அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட கொஞ்சம் என்போர்ஸ் பண்ணி இத தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஏன்னா இப்ப வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி வந்து ஒரு கில்லிங் நடக்குதுனாவே வித்தின் 24 hours வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் வந்து கொடுத்தாகணும். இப்ப இந்த மேஜிஸ்ட்ரியல் என்கொயரின்னு போட்டா கூட அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸும் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அவங்க சப்மிட் பண்ணி ஆகணும். ஆனா இந்த சப்மிட் பண்ற வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து வெயிட் பண்ணலாமானா இல்ல, இவங்க பேரலாவே இப்பயே கூட தே கேன் ஜம்ப் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆன் தேர் ஓன் as a சுமோட்டோவோ. அப்படி இல்லனாலும் நம்மளுடைய கவர்மெண்ட் இன்க்ளூடிங் ஆல் த அப்போசிஷன் பார்ட்டிஸ் இவங்க வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து ஒரு எம்பசைஸ் பண்ணி ஒரு பிரஷர் கொடுத்தாங்கன்னா கட்டாயமா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ரெண்டு விஷயங்கள் ஏற்கனவே இல்லாததுனால ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை இதை எடுக்க முடியும். எல்லா நடவடிக்கையுமே எடுக்க முடியும். ஆனா தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடு என்ன? நான் திருப்பி நான் உங்ககிட்ட தான் வரேன். தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடோ நடவடிக்கையும் இந்த விவகாரத்தில் என்ன? இன்னைக்கு தனித்தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது கூட 2 நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்த அதே அறிக்கையை தான் அமைச்சர் படிக்கிறார் சட்டமன்றத்தில். கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு. இதே கேள்வியை கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார்கிட்ட கேட்கிறாங்க. முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னா அவர் வழக்கமா தெரிவிப்பது தாங்க அப்படின்ட்டு அவரும் கடந்து போறார். ஸோ இந்த விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுக்கணுமோ? இப்ப இன்னொரு விஷயத்தையும் நான் நந்தகுமாருக்கு இந்த இடத்துல நினைவூட்டுறேன். மொத்தம் 4 பேர் காட்டுக்குள்ள போனாங்க, 3 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஒருவர் மட்டும் கர்நாடகால மைசூர்ல மருத்துவமனையில் அவர் சிகிச்சையில் இருக்கார். அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். என்று என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, என்னை கைது செய்ய வனத்துறை முயற்சிக்கிறார்கள், எனவே இந்த விவகாரத்தில் தனக்கு உதவி செய்ய வேண்டும் கேட்கிறார். சோ அது போன்ற விவகாரங்களை நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? ரொம்ப சீரியஸான விவகாரம் இல்லையா அது? இல்ல, நான் திருப்பி அதான் சொல்றேன் யோகேஸ்வரன், இந்த விஷயத்துல தமிழக அரசாங்கம் நேரடியா எதையும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனா அந்த விக்டிம்ஸ்னுடைய ஃபேமிலியை பேக்கப் பண்றது மூலியமா கோர்ட் மூலியமாகவும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலியமாகவும் இந்த 2 பிரதான வாய்ப்பு தான் நமக்கு இருக்கு. சரி, அப்ப இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து உணர்வு பூர்வமா அணுகாம இது ஒரு சட்டப்பூர்வமா அணுகி, ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு யாரா இருந்தாலும் அவங்களுடைய விமர்சனத்தையும் அவங்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தி போயிடலாம், அதோட அவங்களுடைய கடமை முடிஞ்சது. ஆனா ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய, அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு நீதி வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சியும் கடமை உணர்வும் இருக்கு. இந்த இடத்துல டக்குனு எடுத்தம் கவுத்தன் நம்ம எதையுமே பண்ணிட முடியாது. இப்ப நமக்கே இந்த விஷயங்கள் தெரியும் போது கட்டாயமா தமிழக அரசு அதுக்கு உண்டான பேக்கப் ஒர்க்க பண்ணிட்டு இருப்பாங்கிறதா என்னுடைய பார்வை. நான் அந்த பாயிண்ட்ல இருந்து திரு ராஜகம்பீரன் 2 விஷயங்கள்ட்ட உங்ககிட்ட முன்வைக்கிறேன். முன்பு பேசிய சித்தார்த் இந்த விவகாரத்தை தமிழர்கள் என மொழி சார்ந்து கொண்டு போயிட வேண்டாம், இது பிரச்சனையுடைய தீவிரத்தை இன்னும் அதிகரிக்கும்,
அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கார். நந்தகுமார் பேசும்போது தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் சட்டப்படி எதுவும் செய்ய முடியாது, நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தான் செல்ல வேண்டும், இதில் நமக்கு என்ன பொறுப்புணர்வை தட்டி கழிக்கிறாங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் எழுப்பப்படுது. ராஜகம்பீரன் அப்பாஸ் என்ன சொல்றார்? அதாவது தமிழர்கள் என்பதால் தான் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஏன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லை. வேற மாநிலத்தில் அவர்கள் போய் அண்டி பிழைக்க போனவர்கள், பிழைப்புக்காக போனவர்கள். அவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரை சார்ந்தவர்கள். பிழைப்புக்காக அங்கே போயிருக்கிறாங்க. தோமையார் மலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ நீங்க நடந்தது என்ன? அதிகபட்சமாக அவர்கள் மீதான குற்றச்சாட்டு என்ன? மான் வேட்டை ஆடினார்கள், அவ்வளவுதானே. அவங்களை கைது செய்து நீதிமன்றத்தில் தண்டிக்க வேண்டியதானே. அவர்களை கொடூரமான முறையில கொலை செய்வதற்கான இது எங்கிருந்து வருகிறது? அந்த அதிகாரம் எங்கிருந்து பிறக்கிறது? நீங்க கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் யாராவது வனத்துறை சார்ந்தவர்கள் இது மாதிரி வனத்துறைக்குள்ள அத்துமீறி போனாங்க, காட்டுக்குள்ள போனாங்க என்று இது மாதிரி வேறு யாரையாவது சுட்டு கொண்டிருந்தாங்கன்னா தமிழர்கள் என்று பார்க்க தேவையில்லை. தமிழர்கள் என்பதால் தான் அவங்க சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கேட்பதற்கு அவங்களுக்கு நாதி இல்லை. அவங்க அந்த இடத்துல அவர்கள் எந்த விதமான கேள்வியும் மற்றவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கறதான் காரணம். எல்லா இடத்துலயுமே மைனாரிட்டியா இருக்கிறவங்களுக்கான பாதுகாப்பின்மை தான் அது. நம்ம வேறு ஊருக்கு பிழைக்க போறோம், அல்லது வேறு மாநிலத்துக்கு போறோம், வேறு நாட்டுக்கு போறோம், எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறது. இந்த பெரும்பான்மை வாதம் என்பது அங்க இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறவர்களை எளிதாக வேட்டையாடுவது அப்படிங்கறத ஒரு அதிகார வர்க்கம் வேட்டையாடி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு மானுக்காக மனிதனை வேட்டையாடுவதுங்கிற தைரியம் எங்கிருந்து வருகிறது? இல்ல, அந்த செயல் தவறுதான். இப்ப 3 பேரையுமே சுட்டு கொலை செய்திருக்க கூடாது. ராஜகம்பீரன் சொல்வது அனைவருடைய எண்ணமும் கூட. கைது செய்து நீங்க முறை சார்ந்த விசாரணையை நடத்தி இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த விவகாரத்தை அந்த கோணத்தில் மட்டும்தான் பார்க்க வேண்டும். அதை தாண்டி தமிழரை சுட்டுக் கொண்டு விட்டார்கள், இது தமிழுக்கும் கர்நாடகாவுக்குமான பிரச்சனையாக மாற்றக்கூடாதுன்னு தான் சித்தார்த்த சொல்றாரு. இல்ல, அப்படி யாருமே மாற்றலையே. பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்களாக இருக்கிறதுனால அவர் தமிழர்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நம்ம ஆளாயிருக்கோம். இதுல நமக்கு ஒன்றும் பெருமிதம் ஒன்றும் இல்லையே. இதுல நமக்கு பாதிக்கப்படைந்திருக்கிறோம். அப்படி ஒன்றும் நம்ம மாநில அளவுல நம்ம எல்லையில ஏதாவது பதற்றத்தை உண்டாக்குறோமா என்ன? கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லைக்கு நடுவுல ஏதாவது பதட்டத்தை உண்டாக்குனா நீங்க அந்த மாதிரி மாநிலத்தை பிரித்து பார்க்கிற பிரச்சனையை உருவாக்கிறாதுன்னு சொல்லலாம். பாதிக்கப்பட்டவன் தமிழனா இருக்கும்போது தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூச்சல் போடுவதற்கு நம்ம கத்துறது கூட உரிமை இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கூக்குரல் தானே போடுறோம், நம்ம கையறு நிலையில தானே இருக்கோம். தமிழ்நாடு அரசு ஒண்ணுமே செய்யாதுங்கிறார் இவரு. இப்ப பாதிக்கப்பட்டவர்களுடைய வழக்கை யார் எடுத்து நடத்துறது? அவங்க சாமானியர்கள். மாடை காணான்னு தேடி போனவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கும், என்ன பின்னணி இருக்கும், நீ அதையெல்லாம் பார்க்கணும். இப்ப ஒருத்தர் தப்பி பிழைத்து இருக்கிறார் என்பதனால, மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிறதுனால அவர் கொல்லப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு உண்மையை சொல்லிட்டாருன்னா அவருடைய சாட்சியங்கள் அரசுக்கு எதிரானதா மாறும் இல்லையா? அப்ப அவர் மருத்துவமனையிலேயே மரித்து போவதற்கான அந்த அபாயகரமான சூழலும் இங்க இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கிற போது இது மனித உரிமை மீறல் தான். இது மாநில பிரச்சனை எல்லாம் இல்ல, மனித உரிமை மீறல் தான். ஆனால் வேறு மாநிலங்களிலே இருந்து வந்தவர்கள் என்பதனால இந்த வேட்டையாடுதல் என்பது எளிதாக நடந்திருக்கிறது. அதான் நம்மளுடைய குரல். சரி, இப்ப இதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? ஆளுகிற அரசுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? எனக்கு அதிகாரம் இருக்கு இல்லைங்கிறது இல்லைங்க. வழக்கு நடத்துறதுல என்ன அதிகாரம் வேணும்? நீங்க கோர்ட்ல போய் நீங்க வழக்கு போட்டு அதை நீதியை பெற்று தருவதில் அதுக்கு என்ன அதிகாரம் வேணும் நான் கேக்குறேன். இல்ல, அதுக்கு அக்கறை வேணும், அதிகாரம் தேவையில்லை. இல்ல, அந்த நிலைப்பாட்டுக்கே நம்ம செல்ல முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் சென்றால் அவங்களுக்கு பேக் போன்ல நின்று நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. எங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க உங்க ஆட்களை அனுப்பி வழக்கு நடத்துங்க தான் நான் சொல்றேன். அப்ப பாதிக்கப்பட்டவர்களா வரணும்னா அது எப்படி வரணும்னு எனக்கு தெரியலையா? அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அப்ப அவங்களுக்கு எந்த பின்புலமும் கிடையாது, பொருளாதார பின்புலம் கிடையாது. இங்க பொழைக்க வழி இல்லாம தான் அவங்க வேற மாநிலத்துக்கு போயிருக்காங்க. மாடு மேய்க்கிறவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கும்? யதார்த்தமா யோசிச்சு பாருங்க. அவங்க எளிய விவசாயிகள், அவங்க சாமானியர்கள், அவங்களுக்கு எந்த பின்புலமும் கிடையாது. எனவே அவர்கள் வழக்கை எடுத்து நடத்துவது, அவர்களுக்கு நிவாரணம் தருவது, அவர்களுக்கு நீதியை பெற்று தருவது, அது மாதிரி இந்த ஏற்கனவே ஒரு உயிருக்கு போராடுறாருல அவருடைய உயிரை பாதுகாப்பது இவ்வளவு தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை தட்டி கழிக்க முடியாது. அந்த மாநிலம் நம்ம சொன்னா கேட்காது, அவன் மேல மனித உரிமை ஆர்வலர்கள் தான் அதை பாத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க மனித உரிமை ஆர்வலர்களை அனுப்புங்க. எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்வாங்கன்னா உண்மை அறியும் குழு அப்படின்னு மனித உரிமை ஆர்வலர்களை பிரத்யேகமாக அந்த பிரச்சனைக்குரிய இடத்துக்கு அனுப்புவாங்க. பல பிரச்சனைகள் அது நடந்திருக்கிறது. அது மாதிரி அரசு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறதா? அப்படிப்பட்டவர்களை அணுகி இருக்கிறார்களா?
அதையெல்லாம் அரசுக்கு பொறுப்பு என்பது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மீதான அக்கறையை தான் நம்ம சொல்றோம். சட்டத்துல இடம் இல்லைங்கிறது இல்லை. இது என்ன சட்டப்பூர்வமா நடந்திருக்கு? இதே சட்டவிரோத கொலை தானே, போலி என்கவுண்டர் தானங்க. போலீஸை அவங்க வனத்துறை சார்ந்தவர்களை அடிக்க முயற்சி பண்ணாங்க. அவங்க யாரு காயப்பட்டிருக்காங்க? ஒண்ணுமே இல்ல. எப்பவுமே இந்த போலீஸ் சொல்லக்கூடிய ஒரு பொய்யான கதைகள் என்னன்னா, எங்களை தாக்க முயற்சி செய்தார்கள், அவங்களே ஒரு கட்டை போட்டுக்குருவாங்க. அது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே நடக்கக்கூடிய போலி என்கவுண்டர்கள் எல்லாவற்றிற்கும் சொல்லப்படுகிற வழக்கமான பொய்கள். அது சரி, அந்த பொய்யை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டிலையும் போலி என்கவுண்டர் நடந்திருக்கிறது, கர்நாடகத்தில் இப்ப நடந்திருக்கு. எங்கு நடந்தாலும் இது மனித உரிமை மீறல், மனிதாபிமானமற்ற செயல். இதற்கு நீதியை பெற்றுத் தருவது, மனித உரிமையை நிலைநாட்டுவது என்பது தமிழ்நாடு அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது. சரி சித்தார்த், உங்களுக்கான பதில் கிடைச்சிருச்சா? ஏன்னா அதே கேள்விதான் அவருடைய கருத்துல உடன்படல. தமிழர் இருந்ததை நாங்க தமிழர்னு ஒரு கூக்குரல் இடுறோம். அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இது எப்படி மாறும்? இல்ல, எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்ல. தமிழ்நாடு அரசுல இருந்து யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்போ இவர் எப்படி சித்தரிக்கிறாருன்னா, கர்நாடகாவில் எல்லாருமே ஃபாரஸ்ட் பக்கம் தான் இருக்காங்க, யாருமே இவங்களுக்காக குரலே எழுப்பலைங்கிற மாதிரி சொல்றது தவறான விஷயம். இப்போ நான் செய்திகள்லேருந்தே படிக்கிறேன். பீட்டர் மஷாடோங்கிற ஆர்ச் பிஷப் பெங்களூர் டயோசிஸோட அவர் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை விட்டுருக்காரு. நீங்க இதை முறையா விசாரிக்கங்க, ஒரு ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, யார் தவறு செஞ்சிருக்காங்கிறது கண்டுபிடிங்க. நான் சொன்ன மாதிரி வத்தல் நாகராஜ் கன்னட உரிமையை பேசுறவரே இந்த சுட்டுக்கொலை இல்ல சித்தார்த், இந்த விவகாரத்தை கர்நாடக சட்டமன்றத்திலேயே அமைச்சர்களுக்குள்ள 2 முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா கேள்வி அப்படின்றது, சித்தார்த் அவருடைய பார்வையை முன்வைக்கும் போது இது தமிழர் கன்னடிகர் அவங்களுடைய விஷயமா மாத்திர வேண்டாம், இது இன்னும் இந்த விஷயத்துடைய தீவிரத்தன்மையை உருவாக்க முடியுங்க. ஆனா அப்பாஸ் அதே கேள்வியை நான் முன்வைக்கும் போது அப்பாஸ் என்ன சொல்றாரு, தமிழர் இறந்ததை தமிழர்னு சொல்றோம், இது என்ன வீரியத்தை இன்னும் உண்டாக்கிற போது, அந்த கேள்வி தான் திருப்பி உங்ககிட்ட வைக்கிறேன். அப்ப அந்த நிலைப்பாட சித்தார்த் எங்க இருந்து எடுக்கிறாரு, எடுக்க வேண்டிய தேவை என்ன கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ அந்த ஃபாரஸ்ட் கார்டு அவங்க தமிழருங்கிறதுனாலதான் சுட்டு கொண்டாரா? ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு புள்ளி வரும் சொல்றேன்னா, 2017 குருமூர்த்தி சித்தையாங்கிறவர் இதே காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியில கன்னடம் பேசுறவர், அவரு இதே மாதிரி சுட்டு கொண்டு இருக்காங்க. 2023 இதே மாதிரி கரவாடையானுங்க, அது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர், இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதே மாதிரி வேற 2023 நடந்திருக்கு. இல்ல அந்த 2023 சம்பவங்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட தகவல் வந்தது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சுட்டு கொண்ட மாதிரி எந்த தடயங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. அது வேற ஒரு வழக்கு. மதுங்கிறவர் நவம்பர் 2023 இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அவங்களாம் தமிழர்கள் இல்ல, அவங்க இது என்னன்னா, இது மனித உரிமை மீறல். இப்போ நம்ம எல்லா மனித உரிமை மீறலுக்கும் நம்ம ஒரு மனிதரா அதை தட்டி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இதை மொழிய பிரச்சனையா கொண்டு போறது ஏற்கனவே பிரச்சனையா இருக்கிற நேரத்துல இன்னும் அதிகரிக்குங்கிற மாதிரி தான் நான் திரு ராஜாராம் சார், எப்பயுமே காவல்துறை அப்பா சொல்லும் போது கூட காவல்துறை ஒரு தவறு செய்து விட்டால் அதை மறைப்பதற்கு என்ன நாடகம்னாலும் நாடுவாங்க. அது போன்ற ஒரு நாடகமா தான் இந்த கர்நாடக விவகாரங்கள் நம்ம பார்க்கணுமா? அதுல உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, நீண்ட நெடிய அனுபவம், அந்த அடிப்படையில் கேட்கிறேன். அதாவது ராஜகம்பீரன் சார் சொன்ன எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டே அவங்களோட வன இலாக்கா சேர்ந்தவங்க சம்பந்தப்பட்டவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க ப்ரிலிமினரி என்கொயரி தெரிஞ்சிருக்கு, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணாங்களா, மற்ற நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படிங்கிறது வேற விஷயம், அது பண்ணலை. ஆனால் இது தமிழராக இருந்தாலும் சரி, கர்நாடகா சேர்ந்தது இருந்தாலும் சரி, மனித உரிமை மீறல். அவங்க என்ன குற்றச்சாட்டு அவங்க பேரில் மான் வேட்டையாடினாங்க. மான் வேட்டையாடினா நீங்கள் பிடிச்சி வழக்கு போட்டிங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் தான் தண்டனை. சரி, கள்ள துப்பாக்கி, உரிமம் இல்லாத துப்பாக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா 7 வருஷம் வரைக்கும் தான் தண்டனை. அதுக்காக நீங்கள் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களை நோக்கி அவங்க அட்டாக் பண்ணியிருக்கணும். அதில் உங்களுக்கு கொலைவெறி தாக்கலில் உங்கள் உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் திருப்பி தாக்கலாம். இவங்க தரப்புல யாருக்கும் காயப்பட்டதா தெரியல. இல்லையே, கர்நாடக அரசுடைய இன்னைக்கு சட்டப்பேரவையில் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வனத்துறை அதிகாரிகளில் ஒருவர் காயமடைந்திருக்கிறார், அவரும் சிகிச்சையில் இருக்கிறார். நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செஞ்சிருக்கோம், மான் இறைச்சியை பறிமுதல் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட். இப்போ அவங்கள சுட்டு தான் நீங்க பிடிக்கணுமா? அந்த அளவுக்கு உங்க ஃபோர்ஸ் நீங்க பயன்படுத்தணுமா? அது சுட்டு சுடாம பிடிக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா? அவங்கள சுட்டது இப்போ இவருக்கு ஏற்பட்டிருக்க காயம் அந்த துப்பாக்கியில தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். தேவையில்லாம 3 பேர் சுட்டு கொண்டுட்டு இவங்க தங்களை டிஃபெண்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா இது நிச்சயமா தவறான ஒரு கருத்து. இதுக்கு என்னன்னா, அந்த அரசாங்கத்துக்கு தெரியுது இவங்க தவறு செஞ்சிருக்காங்கன்னு. ஆனா
அவங்க சிஎம் பேசையில அவர் என்ன சொல்றாரு, இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க, ஏன் யாரும் கேட்க கூடாதா, யாருனாலும் சுடுவீங்களா, யாரு சுட்டாலும் கேட்கறதுக்கு நாட்டுல அதிகம் இல்லையா, ஏன் சட்டம் ஒழுங்கே இல்லையா, எல்லாருக்கும் அதிகாரம் இல்லையா, நீங்க வந்து சட்டப்படி செஞ்சுட்டு ரைட் இவங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணி தப்பு பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னா பரவாயில்ல, இதை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கவங்க எப்படி கேட்க முடியும்னு அவர் கேட்கறது வந்து எந்த வகையும் நியாயம் தெரியல. இதுல மட்டும் இல்ல, காவிரி இஷ்யூலையும் சரி அவரோட பேச்சு எல்லாமே ரஃபா தான் இருக்கும். சரி, அது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை பத்தி பேச அவருக்கு அவசியமே இல்லை. நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், இன்னும் ஃபர்தரா என்கொயரி முடிச்சு அவங்க மேல தப்பு இருந்தா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். தேவையில்லாம இந்த ஒரு வார்த்தையை போட்டு வம்பு இழுக்கிறாரு அவரு, நம்ம இழுக்கிறாரு. ஆனா இந்த இதை பொறுத்த வரைக்கும் மனித உரிமை மீறல், அதுல மாற்று கருத்தே கிடையாது. தவறு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, இந்த மான் சமாச்சாரத்தை பத்தி பேசினால சல்மான் கான் அவரு ஒரு மானை சுட்டு தான் வம்புல மாட்டினாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மானை வந்து கடவுளா நினைக்கக்கூடிய பிஷ்னாய் அப்படின்னு ராஜஸ்தான்ல ஒரு கும்பல் இருக்கு, கும்பல்ல ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பை சேர்ந்தவங்க உலக லெவல்ல தீவிரவாதியா இருக்காங்க. அந்த பிஷ்னாய் குரூப் இன்னைக்கும் சல்மான் கானை தேடிட்டு இருக்காங்க. ஆமா, பாதுகாப்பெல்லாம் இருக்கு. என்ன காரணம்னா அவங்க வந்து மானை வந்து கடவுளா கும்பிடக்கூடியவங்க. ஆக இந்த மான் வந்து அப்படி சல்மான் அப்படி போய் இப்ப கடைசியில வந்து கர்நாடக மான்ல வந்து 3 உயிரை பறிச்சிருக்காங்க. உண்மையில அது ரொம்ப கொடூரமான விஷயம், நினைச்சு பார்க்க முடியல. ஏழை எளிய மக்கள் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இல்ல சார், ராஜாராம் சார், இந்த விவகாரத்துல கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் வார்த்தைகளால வம்பிழுத்து பார்க்கிறார். உங்களுடைய வார்த்தையிலிருந்து எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியுது. எதிர் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்கிறாங்க, சட்டப்படி செய்யணும். அதை வந்து என்ன சொல்றாங்க, சட்டப்படி நமக்கு இல்ல ராஜாராம் சார், அது எடுக்கணும், எல்லாருடைய கருத்து தான். ஆனா 3 நாட்கள் ஆகிவிட்டது. தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை சரியா இருக்கா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட முதலமைச்சருடைய அறிக்கையை படித்து காண்பித்தார்கள். ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, நாங்க என்ன பேசிட்டு இருக்கோன்ற எந்த ஒரு விளக்கமே சொல்லப்படல. அப்படின்றப்ப ஒரு காவல்துறை அதிகாரி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்படிதான் இருக்குமா கடந்த காலங்களுடைய அரசு நடவடிக்கை? இல்ல, அதாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ் அமைப்புகள் அங்க இருக்கு. அவங்க வந்து இந்த ஏழை எளிய அந்த குடும்பத்துக்கு போய் அணுகி அட்வொகேட்டை வச்சு அவங்க ஹைகோர்ட்ல வந்து போட்டு டைரக்ஷன் கேட்டு அது கொடுக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க சிபிஐ என்கொயரி கொண்டு வந்தாதான் உண்மை நிலவரம் வெளியே வரும். ஏன்னா ஒரு ஸ்டேட் போலீஸே வந்து என்கொயரி பண்றாங்க, அவங்க இதுல இருந்தே வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணிட்டு பேரலா ஸ்டேட் போலீஸ்ல வேற ஒரு விங்க வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த இது வந்து இவங்க வன இலாக்கா இல்லையா, அதனால ஸ்டேட் போலீஸு அதாவது சிபிசிஐடி மாதிரி வச்சு என்கொயரி பண்ணுவாங்க. 2 ரிப்போர்ட்டையும் வச்சு அது பண்ணி அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சாதகமா போறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிபிஐனா இந்த விவகாரத்துல உண்மை தெரிய வரணும் அப்படின்னா சிபிஐ தான் தீர்வா இருக்கணும். அந்த தீர்வை நோக்கி தமிழ்நாடும் நகரணும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சு லீகலா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணணும். சரி, ஓகே. ஏனென்ற கேள்வி தொடர்கிறது. திரு ராஜகம்பீரன், கர்நாடகா தொடர்ச்சியா தமிழ்நாடு குறிப்பா தாவேக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த அரசையோ இந்த நிர்வாகத்தையோ ஒவ்வொரு விஷயத்திலும் குறைத்து மதிப்பிடுறாங்களா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, தேர்தல் சமயத்திலே முதலமைச்சர் விஜய் மீதான விமர்சனத்தை DK எப்படி தமிழ்நாட்டிலே வந்து முன்வைத்தார்னு செய்யும், அரசியல் பக்குவம் இல்லாதவர், அது போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்கார். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரேன்னு கர்நாடக முதலமைச்சர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுக்கும்போது அவர் வழக்கமாக செய்யறது தான், அதை பற்றி எங்களுக்கு ஒரு கவலை, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், அவங்க வேலையை பார்க்க சொல்லுங்க, எங்கள் சட்டம் ஒழுங்கு வந்து அவங்க தலையிடக்கூடாது அப்படின்ற வார்த்தையை தோணியவே வேற கோணத்தில் பேசுறார். அப்படின்றப்போ அது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? கர்நாடகாவை தமிழ்நாடு வேற மாதிரி பாக்குது, இல்ல தமிழ்நாட்டை கர்நாடகா வேற மாதிரி பாக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? தமிழ்நாட்டு அரசியலிலே ஆளுமை மிக்க தலைவர்களாக கடந்த காலங்களிலே கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இன்றைக்கு அவர் என்ன சொன்னார்னா, DK சிவகுமார், எங்கள் தயவிலே தான் ஒரு ஆட்சி நடக்குது, அவர்களால் மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவதை கூட அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்கள் சொல்வது மாதிரி பலவீனமானவராக, ஆளுமையற்றவராக அப்படித்தான் விஜயை அவர் பார்க்கிறாரா, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை அப்படித்தான் அவர் பார்க்கிறாரா என்பதற்கான அவருடைய நேர்காணல்கள்ல அவருடைய பல பதில்கள் வந்து இவரை குறித்து அவர் வந்து ஒரு பெரிதுபடுத்தாமல் தான் பேசுறார், பெருசா கன்சிடர் பண்ணல அவரை, அப்படிங்கறதா உண்மை. அப்ப ஒருத்தருடைய செயல்பாடு என்பது அவர் புதிதாக அரசியலுக்கு வந்தவர், புதிதாக நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறவர், அவரால் இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்பதே அவருக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவங்க கொஞ்சம் நம்ம வந்து அனுபவம் மிக்கவர்கள், ஆளுமை மிக்கவர்கள் என்கிற அடிப்படையில் தான் அதை அணுகுகிறார் என்று தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கர்நாடகாவில் வேறு கட்சி அரசு, தமிழ்நாட்டில் வேறு கட்சி அரசு அப்படின்னா கூட அரசியல் கட்சிகள் சார்ந்த எதிர்வினைகளை 2 முதலமைச்சர்களுமே பேசிக்குவாங்க. கர்நாடகாவில்
காங்கிரஸுடைய நேரடி அரசு, தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அப்படின்றப்போ அந்த அந்த நிலை சரிதானா? இப்போ ராஜகம்பீரன் அப்பா சொல்வது சரியா தான் இருக்குமா? ஏன்னா நம்மளுடைய கூட்டணி அரசு, நம்மளே எப்படி அவங்களை அப்படி பேச முடியும் அப்படின்ற எண்ணம் கூட டிகே. அப்ப அது வேற கோணத்துல நம்ம பார்க்கணுமா இந்த விஷயம்? இல்ல, இதுல நீங்க கூட்டணி சம்பந்தப்பட்டது அல்ல, இது ஒரு குற்றம் சம்பந்தப்பட்டது. ஆனா கூட்டணியில இருப்பவர்களை நியாயம் கேட்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். காங்கிரஸ்காரர்கள் அங்கு ஆட்சி செய்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய மூத்த தலைவர் நீங்க ப. சிதம்பரம் அவர்களை நீங்க தமிழ்நாட்டுக்காக வாதாடக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளிலே எடுத்துரைக்கக்கூடியதற்கான ஒரு வழக்கறிஞர் குழுவிலே கூட அவரை நியமித்திருக்கிறார்கள் என்றால், அவரை போன்ற மூத்த தலைவர்களை வைத்து நீங்கள் டி.கே. சிவகுமாரோடு பேச முடியுமா? முடியாதா? நான் நேரடியா போய் காவிரி பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை பண்றேன்னு சொன்ன முதலமைச்சர், பாதிக்கப்பட்டவர்கள் பூர்வகுடி தமிழர்களாக இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மிக எளிய மக்களாக இருக்கிறார்கள், விவசாய பின்புலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், உயிரை பறி கொடுத்திருக்கிறார்கள், கண்ணீரோடு நிற்கிறார்கள். அவர்கள் கண்ணீருக்கு ஒரு நீதியை பெற்றுத் தருவதற்கு தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி, கூட்டணி பலத்தை பயன்படுத்தி, அதற்கான பிரமுகர்களை பயன்படுத்தி உரையாட முடியுமா? முடியாதா? எல்லாவற்றையும் பேசி தீர்க்கலாம். அவர் சட்டப்பேரவையில் சொன்னாரு, பகை நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, பக்கத்து மாநிலத்தில் நான் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதான்னு காவிரி பிரச்சனை கேட்டாரா இல்லையா? நான் அவமானப்படுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு கூட சொன்னாரு. அவரை யாரும் அவமதிக்க போறது இல்ல. உண்மையிலே இன்னும் சொல்ல போனால் பாதிக்கப்படுறவங்க விவசாயிகளா இருக்கிறாங்க. இப்பயும் ஒரு சாதாரண ஒரு மாடு மேய்ப்பவர்கள், எளிய பின்புலம் கொண்டவர்கள், அவங்க பாதிக்கப்படுறாங்க. மனிதாபிமான அடிப்படையில கூட இவர் குறிப்பிடுவது மாதிரி மாநில எல்லைகளை கூட கடந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில கூட இதை அணுகலாமே. எத்தனையோ பிரச்சனைக்கு இப்ப குஜராத்ல இனப்படுகொலை நடந்தது, பல பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் பல குழுவினர் போய் அங்கே போய் பார்த்தாங்களா இல்லையா? எத்தனையோ விஷயங்களிலே இந்த மாதிரி கையாண்டு இருக்கிறாங்க. பிற மாநிலங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்ப ஆந்திராவில் செம்மரக்கட்டை வெட்டுறதுக்கு போனவங்க சுட்டு கொல்லப்பட்டாங்க. இல்ல பாஸ், இப்ப இந்த விவகாரத்துல கர்நாடக வனத்துறை 3 தமிழர்களை சுட்டு கொலை செய்திருக்கிறாங்க. கர்நாடகாவினுடைய முதலமைச்சரும் அந்த அமைச்சர்களும் இந்த விவகாரத்துல விளக்கம் சொல்றாங்க, என்ன நடந்துச்சு, நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்னு. முதலமைச்சர் விஜய் ஏன் அந்த திசையை நோக்கி இன்னும் நகரல? ஏன்னா இன்னைக்கு கூட ஒவ்வொரு கட்சிகளுமே தனி தீர்மானம் கொண்டு வராங்க. இன்னொரு விஷயம், ஆளக்கூடியது காங்கிரஸ், இங்க காங்கிரசினுடைய சட்டமன்ற குழு தலைவரே தனி தீர்மானம் கொண்டு வராங்க இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு நகர்த்தணும்னு சொல்லி. ஆனா ஏன் முதலமைச்சர் இன்னும் அந்த திசையை நோக்கி செல்ல மாட்டார்? அரசியல் விமர்சகரா எப்படி பாக்குறீங்க? நடவடிக்கை ஒப்பீட்டு அளவில் சரியா தான் இருக்கா? இல்லைங்க, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளே இதற்கு எதிரான குரலை பேசிவிட்டார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதற்கு எதிராக பேசவில்லை என்று சொல்வது அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது, அவருடைய பொறுப்பின்மையை காட்டுகிறது என்று கூட நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு ஆர்வம் இருக்கிறது, ஆனால் இதை எப்படி அணுகுவது என்பதற்கு அவருக்கு அனுபவம் இல்லை. அரசியலுக்கு அவர் புதியவராக இருக்கிறார், அதிகாரத்துக்கு புதியவராக இருக்கிறார். இதை எப்படி கையாளுவது என்பது குறித்து அவருக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது என்றுதான் இதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர அவர் இதை தட்டி கழிக்கிறார் என்று நான் தவறாக சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. நந்தகுமார், இந்த விவகாரத்தில் ராஜகம்பீரன் அப்பா சொல்வது போல முதலமைச்சர் விஜய் ஆளுமையற்றவராக இருக்கிறார், அரசியல் முதிர்ச்சியின்மை இன்னும் அவருக்கு இல்லை, ஒரு விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது. அப்படியான ஒரு நிலையில் தான் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் இருக்கிறார். அப்பாஸுடைய வாதம் சரிதானா? இல்லை, இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது நகைப்புக்குண்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ அப்பாஸ் கூட இன்னொரு வார்த்தை சொன்னார், காங்கிரஸினுடைய சப்போர்ட்டில் தான் இப்போ டிவிகே கவர்மெண்ட் இருக்கிறனால நாங்கள் காவேரி தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டி.கே. சிவகுமார் ஏற்கனவே பேசியிருக்காருன்னு. எங்கே பேசியிருக்காருன்னு அவர் அதோட சான்று கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துலையும் டி.கே. சிவகுமார் அவர்கள் பேசின மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பொதுவெளியில இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க, அபிஷியலா ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது கர்நாடகா அரசாங்கம் சொன்ன இவங்க போச்சர்ஸ், மான் வேட்டையாட வந்தவங்களை தான் நாங்க சுட்டு கொண்டிருக்கோன்னு சொன்னதை முற்றிலும் முழுவதுமாக நிராகரித்திருக்கார் தமிழக முதலமைச்சர். அப்ப இது அரசாங்கத்தினுடைய நிராகரிப்பு. கர்நாடக அரசாங்கம் என்ன கருத்தை சொல்லுதோ அந்த கருத்தை முற்றிலும் முழுவதுமாக தமிழக அரசாங்கம் மறுத்திருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரூல் 55க்கு கீழே இன்னைக்கு அசெம்பிளியில ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளாகட்டும் ஆளுங்கட்சி முதல் கொண்டு அத்தனை பேரும் இந்த நிகழ்வுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கும் போது இது பெரிய அரசியல் அழுத்தத்தை கர்நாடக அரசாங்கத்து மேல இது செலுத்தும். மூன்றாவதா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எக்ஸ்கிரேஷியா 10 லட்சம் ரூபாய் உடனடியா ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது. அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர் இந்த மாதிரி ஒரு மனித உரிமை மீறனால கொல்லப்பட்ட போது ஒரு பொறுப்புடைய அரசாங்கம் செய்ய வேண்டியது 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சர் அவர்கள்
ஹை லெவல் ப்ரோப் வேணும் அப்படிங்கிற டிமாண்ட கொடுத்தாரு. உயர்மட்ட குழு விசாரணை வேண்டும், இண்டிபெண்டன்ட் தன்னிச்சையான ஒரு உயர்மட்ட குழு விசாரணை வேணும்னாவே என்ன அர்த்தம்? அந்த குழு எப்படிப்பட்ட குழு? அத அவர் நேரடியா சிபிஐங்கிறது சொல்லாம ஏற்கனவே நான் சொன்ன காரணங்கள்னால சட்டத்தினுடைய கட்டுப்பாடுகளுடைய கருதி இண்டிபெண்டன்ட் ஹை லெவல் ப்ரோப் இதுக்கு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட இப்ப ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மகிமை தாசுங்கிற சர்வைவருக்கு சட்ட பாதுகாப்பும் உயிருக்குண்டான பாதுகாப்பும் மருத்துவத்துக்கு உண்டான அத்தனை பின் சப்போர்ட்ட பூராமே இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக தாவேக அரசாங்கமும் அதனுடைய முதலமைச்சர் விஜயும் இந்த நிகழ்வுக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த 5 கட்ட நகர்வுகள் ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிரச்சனைய ஒரு மனித உரிமை மீறலை அணுகணுமோ அதை பக்காவா அணுகியிருக்காங்கிறது என்னுடைய பார்வை. அடுத்தது இதற்கு முன்னாடி இருந்த ஆளுமைகளை பத்தி பேசினார். கர்நாடகாவில் ஆந்திர பிரதேஷ் காடுகள்ல 2015 20 தமிழர்கள் செம்மரத்தை கடத்த வந்தாங்கன்னு சுட்டு கொல்லப்பட்டாங்க சார். அப்ப அந்த ஆளுமைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் அவர் சொல்லக்கூடிய அதே ஆளுமைகள் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருந்த தமிழ்நாடு தானே இது. அன்னைக்கு என்ன பண்ண முடிஞ்சது? தமிழ்நாட்டுனால என்ன தீர்ப்பு வாங்கி கொடுக்க முடிஞ்சது? என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுத்தாங்க இந்த ஆளுமைகள் அவர் சொல்லக்கூடிய சோ கால்டு பர்சனாலிட்டிஸ்? அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் ஆட்சிக்கு புதுசா இருந்தாலும் அவர் என்னமா சொன்னாரு, அவருக்கு அறிவுரை சொல்றீங்களா இல்ல பக்காவா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த 5 pronged strategies அவங்க எடுத்து ஒரு அண்டை மாநிலத்துக்கு எந்த அளவுக்கு சட்டப்பூர்வமாக மனித உரிமை மீறல்ல என்னென்னலாம் ஒரு அழுத்தங்களை ஒரு அண்டை மாநில அரசாங்கமா பாதிக்கப்பட்ட மக்களுடைய உறவுகள் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய அரசாங்கமா என்னென்ன அழுத்தங்களை சட்டப்பூர்வமா கான்ஸ்டிடியூஷனலா ஒரு அண்டை மாநிலத்துக்கு கொடுக்க முடியுமோ அத்தனையும் இவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 5 படிநிலைகள்ல இதை செஞ்சிருக்கும் போது இப்ப அப்பாஸ் மாதிரி நபர்கள் ஒரு அரசியல் குற்றச்சாட்டை சொல்லிட்டு போலாம். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் குற்றச்சாட்டு சொல்றது ஒரு முதன்மை கடனா இருக்கிறத நான் பார்க்க முடியுது. அப்ப அதனாலதான் இந்த இடத்துல நான் என்ன சொல்லனா, ஒரு சாதாரண விமர்சனத்தை வச்சுக்கிட்டு போறவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய அரசாங்கத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் ஆண்டோன்னா வித்தியாசம் இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகாவுன விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு அரசு ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு படிப்படியாக அதை செய்யணுமோ அதை பக்காவா இதை செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இல்ல நந்தகுமார் கேள்வி அப்படின்றதை இப்ப நீங்க அப்பாஸ் சொன்னது கூட அரசியல் குற்றச்சாட்டு, அவர் அரசியல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னு நந்தகுமார் சொல்றாரு. நான் அந்த வாதத்தை நான் ஏற்கிறேன். ஆனா என்னுடைய கேள்வி அப்படின்றது 3 தமிழர்களை சுட்டுக் கொன்ற விவகாரங்கள்ல கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கிறார். அவங்களுடைய சட்டப்பேரவையில நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதுன்னு. இன்னைக்கு ஆளும் கட்சி உட்பட அனைத்து எம்எல்ஏக்களுமே தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ முதலமைச்சர் விஜய் ஏன் இந்த விவகாரத்துல ஒரு விளக்கம் கொடுக்கப்படவில்லை? இப்ப நந்தகுமார் சொன்ன போது கூட சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அபிஷியலா இப்ப வரைக்கும் எங்கேயுமே சொல்லப்படவில்லை அப்படின்றப்போ அங்கதான் கேள்வி எழுப்பப்படுது. அவர் ஒரு முதிர்ச்சியற்றவராக இருக்கார், ஆளுமை திறன் இன்னும் வேண்டும் தான் அப்பாஸ் அந்த கோணத்துல தான் சொல்றாரு. இல்லைங்க, இல்ல யோகேஸ்வரன், நான் சொன்னது அவங்க எடுத்த நடவடிக்கையை நானா கோர்வைப்படுத்தி நான் சொல்றேன். இது எனக்கு புரியும் போது பார்க்கக்கூடிய மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் புரியாதா? இன்னைக்கு கர்நாடகாவுடைய ஒரு விஷயம் எல்லாருக்குமே எல்லாம் புரியும். ஆனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியலா ஒன்னு சொல்லும் போது அதனுடைய வீரியம் அதிகமா இருக்கும். 55 கீழே இன்னைக்கு தனி கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வரலையா? இல்ல கொண்டு வந்தாங்க. இல்ல நான் அதெல்லாம் சொல்றேன், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன விளக்கம் கொடுத்தார் இந்த விவகாரத்துல? அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்போது கூட நேற்றைய முன்தினம் முதலமைச்சர் அவருடைய டிவிகே விஜய் அப்படின்ற ட்விட்டர் பக்கத்துல பதிவு செய்த அறிக்கையை வாசித்து முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு முடிச்சிட்டாரு. இவ்வளவுதானா? ஒரு 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்துல ஒரு அறிக்கையை வாசிப்பது மட்டும்தான் ஆளுங்கட்சியினுடைய வேலையா? சட்டமன்றத்துல ஒரு முதலமைச்சர் இந்த விவகாரத்துல ஒரு விளக்கம் கொடுத்திருக்கலாம். நான் பேசியிருக்கேன், நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது, இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காது. ஏன் அந்த இடத்துல இருந்து நழுவுகிறார் விஜய் அப்படின்னு அப்பாஸ் கேட்கிறார். அப்பாஸுடைய கேள்வியை தான் நீங்க அரசியல் விமர்சனம் சொன்னதுக்கு இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன் உங்ககிட்ட. இல்லைங்க, இதுல யாரும் நழுவுறது கழுவுறதெல்லாம் இல்ல. இன்னைக்கு ட்ரெஷரி பிரான்ச்ல ஃப்ரண்ட் ரோல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இதுக்கு பதில் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு சட்டமன்றத்துல நடக்கக்கூடிய கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அந்த ட்ரெஷரி பிரான்ச் ஃப்ரண்ட் ரோ they are completely authorized to answer. இது முதல்ல தான் முற்காலத்துல பாத்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்களுக்கு பெருசா பேசுறதுக்கு பிரதானமான வாய்ப்பு கொடுக்காம எல்லாத்தையுமே சிஎம் எடுத்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டு அவர் ஒருத்தர்னால தான் ஆட்சி கட்டுல இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும். இன்னைக்கு
எல்லா இடத்துலயும் எந்த முக்கியமான பிரச்சனையா இருந்தாலும் துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்த அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்கல்ல. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு புதுசா 2 வருஷம் 4 மாசம் ஆன கட்சி ஒரு ஆட்சிக்கு வரும்போது இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த நுவாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதுசான மந்திரிமார்கள்னே இல்லாம அத்தனைக்கும் சிறப்பா செயலாடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு மந்திரி சபை தானே சார் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசாங்கத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு தேவையானது. வெறும் சீஃப் மினிஸ்டர் மட்டும் எந்திரிச்சு பேசிக்கிட்டு அவரே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டா அந்த அமைச்சரவை வந்து பிரதானமான அறிவு சார்ந்த எல்லாமே சூப்பரான மினிஸ்ட்ரி சொல்ல முடியுமா? இல்ல ஒவ்வொரு மினிஸ்டரும் அவங்க வந்து எல்லா விவகாரங்களிலும் முதலமைச்சர் விஜய் எழுந்து நின்று பேச வேண்டாம். இது போன்ற முக்கியமான விவகாரங்கள்ல எழுந்து நின்று பேசுங்க, விளக்கம் கொடுங்க. DK சிவகுமார் வேலை இல்லாமையா கர்நாடக சட்டப்பேரவையில எழுந்து நின்று விளக்கம் கொடுக்கிறாரு. அவருக்கு என்ன தேவை வந்துச்சு? அப்ப அதே தேவைதான் இங்கு தமிழ்நாட்டு சட்டப்பேரவையிலும் முதலமைச்சர் விஜய்க்கு வரணும்னு கேட்கிறாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? ஏங்க முதலமைச்சர் விஜய் எந்திரிச்சு பேசினா தப்புன்னு நான் எந்த இடத்துலயும் சொல்லல. இல்ல நான் கேக்குறேன் உங்ககிட்ட. அப்படி கேக்குறது எந்த தவறும் இல்ல. முதலமைச்சர் இதுக்கு எந்திரிச்சு பேசலாமேங்கும் போது இப்ப அமைச்சர்கள் அந்த கருத்தை தெரிவிக்கும் போது முதலமைச்சரும் எந்திரிச்சு அதே கருத்தை தெரிவிக்க போறாரு. இப்ப நீங்க பாருங்க பேசுறது பூரா சட்டமன்றத்துல பல கருத்துக்கள் வந்து சொன்ன கருத்துக்களையே திருப்பி பேசுறாங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு நடத்துதுன்னா அதுல நீங்க வந்து யூனிக்லி யூஸ்டு வேர்ட்ஸ் இல்ல யூனிக்லி யூஸ்டு சென்டென்சஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு பாதி நேரம் தான் வரும். சரி. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம்னா கூட அந்த தீர்மானத்தை வந்து அத்தனை கட்சிக்காரங்களும் ஒரு ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ படிக்கும் போது ஒருத்தர் கூர்ன அந்த கருத்தை பல பேர் ரிப்பீட் மோட்ல போறாங்க. நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். ஒரு சட்டப்பேரவையில அமைச்சர் சொல்லக்கூடிய கருத்துக்கும் முதலமைச்சர் சொல்லக்கூடிய கருத்துக்குமான வீரியமே வேற மாதிரி இருக்கும். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் விளக்கம் கொடுத்து விட்டாருன்னு சொல்லுவாங்க. எந்த விதமான நியாயம் தெரியல. நான் எடுத்துக்கிறேன். திரு சித்தார்த், இந்த விவகாரத்தை நந்தகுமார் பார்வையில இருந்து இந்த விவகாரத்துக்கு போதுமான விளக்கங்களை அமைச்சர் சொல்லிவிட்டார். முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும் இந்த விவகாரத்தை நாங்க எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு அந்த கேட்கக்கூடியதே சரியானது அல்ல அப்படின்றார். அந்த பார்வை சரிதானா? நிறைவா அப்படி அந்த பாயிண்ட் நான் கொஞ்சம் டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ அவர் சார் நந்தகுமார் சார் என்ன சொன்னார்னா, ஆளுமைகள் இருந்தாங்க தமிழ்நாட்டில், அவங்க வந்து இது மாதிரி முன்னாடி பிரச்சனைகள் நடந்தபோது கேள்வி எழுப்பினாங்களாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. 2015 அந்த திருமலை சேஷாசலம்ல ஆந்திர பிரதேஷ்ல நடந்த ஃபயரிங்ல அப்போ ஜெயலலிதா மேடம் வந்து சிஎம்ஆ இல்லை, ஆனாலும் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ப்ரிடாமினன்ட் லீடராக இருந்தாங்க தமிழ்நாட்டில். அவங்க வந்து அப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. சரியா, இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்து அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அது ஒரு விஷயம். இதில் என்னன்னா, இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து இப்போ என்னன்னா முக்கியமான விஷயங்கள்ல பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ இது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம். அவர் அட்லீஸ்ட் வந்து அசம்பிளியில் பேசலன்னா கூட அட்லீஸ்ட் இப்போவாச்சும் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ நான் முன்னாடி சொன்னது, நம்ம பிரச்சனையை பெரிதாக்க கூடாது. ஏன்னா பெங்களூர் மைசூர்ல வாழ்ற தமிழர்களுக்கு வேற விதமான பிரச்சனைகள் வரலாம் இந்த சூழ்நிலையில. ஆனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான இதே மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்கள்ல வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் பேசாம இருக்கிறது நல்லதில்லை. இதுல தாவேக ஆதரவினர் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக வலைத்தளங்கள்ல ஏன் தலைவா நீங்க பேச மாட்டீங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அவர் கருத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசணுங்கிறதா என்னுடைய கருத்தா இருக்கு. நிறைவா இன்னொரு கேள்வியோட உங்கள்கிட்ட முடிக்கிறேன். அப்பாஸ்ட கேட்ட அதே கேள்விதான். கர்நாடகா முதலமைச்சர் விஜய் பதவியேற்புக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசு நிர்வாகத்தை வேறு ஒரு கோணத்துல பார்க்க தொடங்குறாங்களா? இப்ப அப்பாஸ் கூட முதிர்ச்சியற்ற தலைவரா விஜய் இருக்கிறாரு, இன்னும் அவருக்கு இந்த அரசியல் பக்குவம் வரல. அதே நிலைப்பாட்டில் தான் DKவும் பார்க்கிறாரோ ஒருவேளை? அதனாலதான் இது போன்ற பதில்கள் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருது. நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து பேசாம இருக்கிறது வந்து அவரு வேற மாதிரியான லீடர்ஷிப் ஸ்டைல ட்ரை பண்ணி பார்க்கறாரு. அதுல அவர் டிஃபரெண்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. இப்போ DK சிவகுமார் வச்ச அந்த விமர்சனம் வந்து நம்ம அரசியல் ரீதியா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இப்போ வந்து 2 பேருமே வந்து ஒரு மாநிலத்துக்கான சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர்ங்கிறது வந்து ஒரே ஆளு கிடையாது. அவங்களுக்கான ஒரு படை இருக்கும், அட்வைசர்ஸ் இருப்பாங்க, IAS ஆபீசர்ஸ் இருப்பாங்க, வேற மாதிரியான இருப்பாங்க. சோ அவங்க சொல்றதை வச்சுதான் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல பேசுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா அரசியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அவங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் தானே. அப்ப DK உடைய அரசியல் ஸ்டேட்மெண்ட்ல ஓன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் குறித்து அவர் பேசியதும் அவருடைய தனிப்பட்ட பேச்சுக்கள் தானே. இப்போ அரசியல் தலைவர்கள் இப்போ சீஃப் மினிஸ்டர் இல்ல ஒரு கட்சி தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் விடுறாருன்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. அவர்களுக்கான ஸ்டாஃபோ இல்ல அட்வைசர்ஸோ அவங்களுடைய பாயிண்ட்ஸையும் அவங்க எடுத்து ரெண்டையுமே அப்படி பொறுத்து பார்க்க முடியாது. சோ அப்படி நம்ம வந்து அவர் அப்படி யோசிக்கிறாரு விஜய்ங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஆனா விஜய் அவர்கள் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் அதிகமா கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டேட்மெண்ட் வைக்க வேண்டிய தேவை இருக்கு. எதிர்பார்ப்பும் கூட அவர்கிட்ட
அதிகமா இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு, தேவையும் இருக்குங்கிற மாதிரி சரி பார்க்கறேன். அப்பாஸ், நந்தகுமார் பேசும்போது அப்பாஸ் என்னங்க அவர் பேசிடுவார், அவர் அரசியலுக்காக பேசுவாருங்க, நாங்க அப்படி பேச முடியாதுல்ல அப்படின்னு அப்பாஸ் சொன்ன கருத்தை மறுப்பு நான் எந்த தெரிவிக்கிறார். அரசியல் கட்சியினும் உறுப்பினர் அல்ல. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரலாகத்தான் நம்ம பேசுறோம். நம்ம வந்து விஜய்க்கு எதிராக பேசணும் அல்லது கர்நாடகத்துக்கு எதிராக பேசணும், மாநில உணர்வை வந்து தூண்டணும், மொழி உணர்வை தூண்டணும், அது அல்ல. நமக்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்தில் நின்றுதான் பேசுவது அறம். அந்த அறத்தின் அடிப்படையில தான் நம்ம இந்த கருத்தை நம்ம முன்வைக்கிறோம். தனிநபராக நம்ம வந்து யார் மீது வெறுப்பை வந்து பற்ற வைப்பதற்கான பேச்சு அல்ல அது. இப்ப நீங்க 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிக்கிறாரு. மதுரை கிழக்குல விஜய் நிக்கிறாரு, மதுரை மேற்குல விஜய் நிக்கிறாருலாம் அவர் மாநாட்டிலே பேசினாரு. விஜய்க்காகத்தான் எல்லா பேர்லையும் அந்த வேட்பாளர் பெயர் கூட தெரியாம ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்களே. அப்படின்னா விஜய் தானே பதில் சொல்லணும் எல்லா பிரச்சனைகளுக்கும். நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம வந்து அமைச்சர்கள் ஒரு 5 அமைச்சர் தான் திரும்ப திரும்ப பதில் சொல்றாங்க. அது முன்னாடிலாம் எப்படி நடக்கும்னா, ஒரு பிரச்சனை சார்ந்து கேட்டனா அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. இப்ப போலீஸ் பிரச்சனையே அப்படின்னா அது காவல்துறை கையில் வைத்திருக்கிற அமைச்சர் தான் பதில் சொல்லுவாங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பொது பிரச்சனைகளை வந்து ஒருத்தர் கிளப்பிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா டக்குன்னு எந்திரிச்சு நான் பேசுறேங்கிறாரு. ஒரு 4-5 பேருக்குள்ளதான் திரும்ப திரும்ப அது சுழற்சி ஆகுது. அப்படிங்கிறப்ப இந்த எல்லா டேட்டாவும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதை வந்து பேசுவதற்கு உங்களுக்கு ஏன் தன்னம்பிக்கை இல்லை? ஏன் நீங்கள் இன்னும் தலைமை பண்புக்கு தயாராகவில்லை? இந்த நாட்டினுடைய அதிகாரம் மொத்தத்தையுமே உங்கள் கையில் ஒப்படைத்தால் கூட நீங்கள் தமிழ்நாட்டிலே தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பிழைப்புக்காக போன தமிழர்கள் பக்கத்து மாநிலத்திலே உயிரை பறி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு உயிரை பறி கொடுத்திருக்கிற நேரத்திலே கூட நீங்கள் வந்து பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் எங்களுக்கான உரிமைகளை எப்படி மீட்டு கொடுப்பீர்கள் என்று உங்களுக்கு வாக்களித்தவர்கள் கேட்கிறார்கள். எனவே அந்த வாக்காளர்களின் குரலாகத்தான் நான் வந்து அந்த கருத்தை பதிவு செய்கிறேனே தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் குறித்து எந்த விமர்சனமும் இல்லை. முதலமைச்சர் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார் நிறைவா எடுத்துக்கிறேன். திரு ராஜாராம் சார் நிறைவா. அதாவது இது ஒரு மனித உரிமை மீறல். அந்த மனித உரிமை மீறலில் பாதிக்கப்பட்டவங்க நம்ம தமிழர்கள் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுக்கும் தமிழர்கள் இருக்காங்க. அந்த தமிழர்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழர்களின் ஆட்சி நடக்கு. 8 கோடி தமிழர்கள் இங்கே இருக்கிறாங்க. 6 கோடி தமிழர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம பாதிக்கப்படும் போது எந்த நாட்டில் இருந்தாலும் இங்கிருந்து ஒரு ஆதரவு குரல் நமக்கு வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறது நியாயம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இது நியாயமான கோரிக்கை. இப்ப நடந்திருக்குது வந்து மனித உரிமை மீறல 3 உயிர்கள் போயிருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது மாரல் சப்போர்ட் நிச்சயமா தேவை. அந்த சப்போர்ட் நம்ம செஞ்சே ஆகணும். அவங்க வந்து பயங்கர குற்றவாளிகள் இல்லை. வெளிநாட்டுல இருந்து போதைப் பொருள் கடத்தினவங்க கிடையாது. அவங்க வந்து வெடிகுண்டு தயாரிக்கிறவங்க கிடையாது. சாதாரண ஆட்கள், மாடு மேய்க்கிறவங்க சொல்ல போனா அவங்க வந்து அப்படியே மான் வேட்டை ஆடி இருந்தால் அதுக்குள்ள செக்ஷன் படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும், தவிர சுட்டுக் கொல்லணுங்கிறது நியாயம் கிடையாது. அதனால அந்த ஏழை குடும்பங்களுக்கு லீகலா சப்போர்ட் பண்ணி உண்மையான விசாரணை, சிபிஐ மாதிரி விசாரணையை கொண்டு வந்து அவங்களுக்கு நியாயத்தை செய்யணும். அதுதான் நம்மளோட நிச்சயமான கொள்கையா இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம தமிழக அரசு எந்த வகையில சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணி அதை செய்ய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த சப்போர்ட்டை இப்ப பண்றாங்களா? ஏன்னா 3 நாட்கள் ஆகிவிட்டது இந்த விவகாரத்துல. இப்ப நீங்களும் இப்ப பல ஊடகங்களை பார்ப்பீங்க, செய்திகளை, சட்டமன்றத்துல என்ன பண்ணணும்னு தான் சொல்றேன். அப்ப அந்த என்ன அர்த்தம்? பண்ணலன்னு சொல்ல வரீங்க? பண்ணணும் அப்படிங்கறத என்னோட கருத்து. இது வரைக்கும் பண்ணல அப்படிங்கறத அவருக்கு அர்த்தம். சரி, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் இது போன்ற விவகாரங்கள்ல முதலமைச்சர் நேரடியாக யாரோ தெரியாது நமக்கு, ஆனா அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களும் வந்து பாதிக்கப்படும் போது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆதரவு குரல் நமக்கு வரணும். ஏன்னா அதுதான் நம்மளோட பூர்வீக நாடு அப்படின்னு எதிர்பார்க்கிறது நியாயம். ஆனா இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம நிச்சயமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. ஏனென்ற கேள்வி நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.